ஹலோ எவ்ரிவன், நம்ம தமிழ் அகாடமி சேனலுக்கு உங்களை வெல்கம் பண்ணுறோம். ஆல்ரெடி தமிழ் அகாடமி சேனலில் நிறைய எஜுகேஷனல் சீரீஸ் போயிட்டு இருக்குது. ஸோ அதில் இப்போ நியூவாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கம்ப்யூட்டர் லாங்குவேஜஸ் லைக் ஜாவா, பைத்தான், பிஹெச்பி, .NET இதெல்லாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கி அதில் நியூவாக நம்ம ஜாவாவோட இன்ட்ரோடக்ஷன், கோர் ஜாவாவோட இன்ட்ரோடக்ஷன் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்காக நான் ஹேமா உங்களுக்கு முன்னாடி வந்திருக்கேன். வாங்க போகலாம். ஸோ நீங்கள் ஜாவா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் ஏ ஹை லெவல் லாங்குவேஜ். இந்த ஜாவா வந்து இப்போ வரைக்கும் ஒரு பாப்புலரான லாங்குவேஜ். 1991 ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் கம்பெனிஸ், கார்ப்பரேட், எம்என்சிஸ் இதில் மாதிரி கம்பெனிஸில் இன்ன வரைக்கும் ஜாவாவை யூஸ் பண்ணுறாங்க. ஜாவாவோட அட்வான்ஸ்டு வெர்ஷன் லாங்குவேஜஸ் எல்லாமே இன்னும் ட்ரெண்டியாக நம்ம இதில் இருந்துகிட்ருக்கு. அப்போ அதுக்கு பேசிக்காக நமக்கு என்ன தெரியணும்? ஃபஸ்ட்டு கோர் ஜாவா நமக்கு தெரியணும். ஜாவா எப்படி, அதோட ஹிஸ்ட்ரி, ஃபியூச்சர்ஸ், பேசிக் கான்செப்ட்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சால் தான் நம்மளுடைய அட்வான்ஸ்டு இது நம்ம போக முடியும். ஸோ இன்றைக்கி நம்ம அந்த பேசிக் கான்செப்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஜாவாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷனாக கம்ப்யூட்டர் லாங்குவேஜஸ். ஸோ நம்ம எப்படி லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணி பேசுகிறோம், நம்ம கம்யூனிகேட் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்ம சிஸ்டமோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கும் நமக்கு லாங்குவேஜஸ் தேவை. ஸோ கம்ப்யூட்டருக்கு என்னென்ன லாங்குவேஜஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கம்ப்யூட்டர் லாங்குவேஜஸை நம்ம 3 டைப்ஸாக டிஃபைன் பண்ணுறோம். ஒன்று வந்து லோ லெவல் லாங்குவேஜ், இன்னொன்று மிடில் லெவல் லாங்குவேஜ், இன்னொன்று ஹை லெவல் லாங்குவேஜ். ஸோ லோ லெவல் லாங்குவேஜ்னால் என்ன? இப்போ வரைக்கும் சிஸ்டத்துக்கு பார்த்தீங்கன்னா என்ன தான் புரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா லோ லெவல் லாங்குவேஜ் இது என்ன ஃபார்மெட்டில் இருக்கும் அப்படின்னா பைனரி ஃபார்மெட்டில் இருக்கும், 0s and 1s. இது மட்டும்தான் அன்னைக்கு சார்லஸ் பாப்பேஜ் கண்டுபிடிச்ச சிஸ்டம்லேருந்து இப்போ வரைக்கும் நமக்கு பார்த்தோம்னா சிஸ்டம் அண்டர்ஸ்டாண்டபிள் லாங்குவேஜ், மெஷினுக்கு புரியக்கூடிய ஒரு லாங்குவேஜ் எதுன்னு கேட்டிங்கன்னா பைனரி லாங்குவேஜ், 0s and 1s. ஸோ இந்த பைனரி லாங்குவேஜில் நம்ம முன்னாடி இருக்கிறவங்க இன்புட் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ இருக்கிற நம்மளுடைய டெக்னாலஜி படி நம்மளால் பைனரியாலாம் ப்ரோக்ராமிங்லாம் பண்ண முடியாது. ஸோ அப்போது ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸில் அது இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் ஜென்ரேஷன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆக ஆக என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாவதாக ஒரு லாங்குவேஜ் கண்டுபிடிச்சாங்க, அது மிடில் லெவல் லாங்குவேஜ். இந்த மிடில் லெவல் லாங்குவேஜ் தான் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா அசம்பிளி லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. இந்த அசம்பிளி லாங்குவேஜ் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரியல் டைமாக நம்மளுடைய வாஷிங் மிஷின், ஆட்டோமேட்டிக் ப்ரோக்ராம்ஸில் இருக்கக்கூடிய சிப்ஸில் எல்லாமே இந்த அசம்பிளி லாங்குவேஜ் இருக்கும். இந்த அசம்பிளி லாங்குவேஜ் தான் மிடில் லெவல் லாங்குவேஜ்னு சொல்கிறாங்க. இது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கோட் ஃபார்மேட், நிமோனிக் கோட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு இதாக இருக்கும். இப்போ நம்மலாம் பார்த்தீங்கன்னா லைக் வாஷிங் மிஷினில் ஸ்டார்ட், பாஸ், வாஷ், ரின்ஸ் அப்படின்னு எப்படி நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கோ அதே மாதிரி அசம்பிளி லாங்குவேஜ்லேயும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக இருக்கும். ஆனால் அசம்பிளி லாங்குவேஜ் கண்டுபிடிச்சப்பயுமே மெஷினுக்கு என்ன தான் தெரியும்னு கேட்டிங்கன்னா பைனரி லாங்குவேஜ் தான் தெரியும். ஸோ அப்போ நமக்கு யார் தேவைப்பட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா நடுவில் ஒரு டிரான்ஸ்லேட்டர். சரிங்களா? எப்படி நமக்கு 2 லாங்குவேஜ், ஹிந்தி, நமக்கு தமிழ் தெரியுது, அப்போ நடுவில் ஒரு மீடியேட்டரை வச்சு நம்ம எப்படி வைஸ் வெர்ஷா கம்யூனிகேஷன் பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த அசம்பிளி லாங்குவேஜுக்கும் லோ லெவல் லாங்குவேஜுக்கும் நம்ம கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஒரு டிரான்ஸ்லேட்டர் தேவைப்பட்டார். அந்த டிரான்ஸ்லேட்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா அசம்பிளர். இட் இஸ் எ டூல், ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட வந்து ஒரு டூல். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு அசம்பிளி லாங்குவேஜை வந்து லோ லெவல், தட் இஸ் பைனரியாகவும், திரும்ப பைனரியா வந்து என்னவா மாற்றிடுவாங்க, அசம்பிளி லாங்குவேஜாக மாற்றிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அடுத்த ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸில் தான் என்ன வர ஆரம்பிச்சிச்சு, ஹை லெவல் லாங்குவேஜ். ஏன்னா வெறும் நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாகவே எல்லாமே ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ ஹை லெவல் லாங்குவேஜை நமக்கு கொடுத்தாங்க. ஸோ ஹை லெவல் லாங்குவேஜ் எல்லாமே யூனிக்காக பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷ் ஃபார்மேட்டில் நமக்கு டிசைன் பண்ண ஆரம்பித்தாங்க, டெவலப் பண்ண ஆரம்பித்தாங்க. நமக்கு பாப்புலராக தெரிஞ்ச ஹை லெவல் லாங்குவேஜ் என்னதுன்னு கேட்டிங்கன்னா சிலேருந்து தான். எல்லாருமே லாங்குவேஜ் கம்ப்யூட்டர் கோர்ஸ் படிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாலே ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா C++ இப்படின்னு தான் நமக்கு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு முன்னாடியே கோபால், பாஸ்கல், A, B அந்த மாதிரியெல்லாம் லாங்குவேஜ் வந்தது. அதோட டெவலப்மெண்ட்டு தான் ஃபஸ்ட்டு ரொம்ப பாப்புலராக வந்தது C லாங்குவேஜ். இதைத்தான் அவங்களுக்கு நம்ம பிபிடியில் பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சிக்கு அப்புறம் இந்த சியை பற்றி ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும்னா உங்களுக்கு ஜாவா படிக்கிறது கண்டிப்பாக C தெரியணுமா அப்படின்னா அப்படி தேவையில்லை. இருந்தாலும் பேசிக்காக நீங்கள் வாட் இஸ் C அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சிக்கும் ஜாவாக்கும் அவ்வளவா ரொம்ப ஒன்றும் சம்மந்தம் கிடையாது. ஏன்னா C வந்து ஒரு ஸ்ட்ரக்சரல் லாங்குவேஜ், பட் ஜாவா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் லாங்குவேஜ். C வந்து எதுக்காக இன்ட்ரோடக்ஷன் பண்ணாங்க, அதோட ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் C டெவலப் பண்ணாங்க. C லாங்குவேஜ் வந்து டென்னிஸ் ரிச்சேன்றவர் டெவலப் பண்ணார். ஸோ அது மெயின்லி பார்த்திங்கன்னா டேட்டா ஸ்ட்ரக்சர். டேட்டா ஸ்ட்ரக்சர்னால் என்ன, நம்மளுடைய சிஸ்டம் முதல்ல எதுக்கு யூஸ் ஆச்சு, ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு கேல்குலேட்டரோடைய அட்வான்ஸ்டு வெர்ஷன், அதாவது கேல்குலேஷன்ஸுக்கு. அதுக்கப்புறம் மெயினாக பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ், டேட்டா ஸ்டோரேஜுக்கு தான் மெயினாக வந்து என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா சிஸ்டமை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ இருக்கிறதுல எல்லாமே நமக்கு டிஜிட்டலாக மாறிடுச்சு. நான் அப்போ சொல்கிறேன் பழைய ஜென்ரேஷன்ஸில் வந்து ஸ்டோரேஜ், அதாவது பேப்பர் ஒர்க்
மேன் ஒர்க்கை குறைக்கணும், இங்கே டேட்டாஸை ஃபைல்ஸாக வந்து மாற்றி ஸ்டோர் பண்ணணும். அப்போ அந்த மெமரியை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்காக எப்படியெல்லாம் நம்ம சிஸ்டத்தில் உள்ள மெமரியில் நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ணலாம், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம ரிட்ரீவ் பண்ணலாம், என்னென்ன ஃபார்மெட்டில் அந்த டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்றத பார்க்குறதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்ற கான்செப்ட்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க. அந்த டேட்டா ஸ்ட்ரக்சரை ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரோக்ராமில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக தான் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா சி லாங்குவேஜ். ஸோ அதனால தான் அதை இட் இஸ் அ ஸ்ட்ரக்சர்டு லாங்குவேஜ் ஆர் ப்ரொசீஜரல் லாங்குவேஜ் அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க. தென் அதுக்கப்புறம் C++ கண்டுபிடிச்சாங்க. C++ அப்படின்றவர் ஸ்ட்ரௌஸ்ட்ரப் அப்படின்றவர் கண்டுபிடிச்சாங்க. சரிங்களா? இது வந்து என்னென்னா ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ். ஏன் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ் அப்படின்னா மெயின் அட்வான்டேஜ் ஆப்ஜெக்ட் ஓரியன்டடில் என்னன்னு கேட்டிங்கன்னா கோட் ரீயூசபிலிட்டி. கோடிங் வந்து நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம பண்ண கோடிங்கை ரீயூஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம எங்கே போகணும்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் போகணும். ஸோ அதுக்கப்புறம் C++ உடைய அட்வான்ஸ்டு கான்செப்டாக தான் ஜாவா வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ ஜாவா வந்து பார்த்தீங்கன்னா சன் மைக்ரோ சிஸ்டம் கம்பெனியில், சரிங்களா, சன் மைக்ரோ சிஸ்டம் கம்பெனியில் 1991 பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் காஸ்லிங் அண்ட் பேட்ரிக் நாட்டன் இவங்க 2 பேரும் சேர்ந்து கண்டுபிடிச்ச ஒரு லாங்குவேஜ் தான் என்னதுன்னு கேட்டிங்கன்னா ஜாவா லாங்குவேஜ். ஸோ இதோட ஹிஸ்ட்ரி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஹிஸ்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஜேம்ஸ் காஸ்லிங்கும் நாட்டனும் சன் மைக்ரோ சிஸ்டமில் போயிட்டு ஒரு ஓப்பன் சோர்ஸாக ஒரு லாங்குவேஜ் போடணும், ஓப்பன் சோர்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக. முதல்ல அப்போ இருக்கிற பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் ரொம்ப போர்ட்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் விண்டோஸில் இன்ஸ்டால் பண்ண முடியும்னா விண்டோஸில் மட்டும்தான் பண்ண முடியும். உங்களால் நீங்கள் வேறு லினக்ஸ்லையோ யூனிக்ஸ்லையோ நீங்கள் என்ன பண்ண முடியாது, இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ண முடியாது. அது வந்து பிளாட்ஃபார்ம் டிபெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இவங்க என்ன பிளான் பண்ணாங்க அப்படின்னா பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்டாக ஒரு லாங்குவேஜ் வந்து நம்ம டெவலப் பண்ணணும் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணி இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஃபஸ்ட்டு அவங்க வச்ச நேம் வந்து கிரீன் ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒரு நேம் வச்சு இந்த ப்ராஜெக்டை நமக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. யார்? நம்ம காஸ்லிங்கும் நாட்டனும். ஸோ 1991 இவங்க ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா 1995 தான் ரிலீஸ் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு வச்ச நேம் வந்து ஓக் அப்படின்ற நேம் வந்து வச்சாங்க. இந்த நேமுக்கு என்ன மீனிங் சொல்கிறாங்கன்னா பிரேவ், ஸ்ட்ராங் இந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த C++ வந்த இடத்துல அதை விட இது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லாங்குவேஜாக இருக்கணும் அப்படின்றதுனால இந்த நேம் வச்சாங்க. பட் அந்த நேம் அவங்களுக்கு செட் ஆகலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1995 ஜாவா 1.0 வந்து ரிலீஸ் பண்ணாங்க. இதை ஜாவான்னு பேர் வச்சாங்க. இதுக்கு அப்படி பர்டிகுலராக ஒரு நேம் இல்லை, ஆனால் ஒரு சின்னதாக ஒரு இது என்ன சொல்லுவாங்கன்னா அந்த காஸ்லிங் வந்து காஃபி குடிச்சிட்டு இருந்தாங்களாம். அந்த காஃபியோட பீன் நேம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஜாவா. ஸோ நல்லா இருக்குது, காஃபி நல்லா இருக்குன்றதுனால நம்ம பண்ண ப்ராஜெக்டை அப்படியே ஜாவான்னு மாற்றி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேரை வச்சுட்டாங்க. ஸோ இதுதான் ஹிஸ்ட்ரி. ஸோ 1991 நம்ம க்ரீன் ப்ராஜெக்ட்டுன்னு ஸ்டார்ட் ஆன ஜாவா வந்து 1995 ஜாவா 1.0 ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சன் மைக்ரோ சிஸ்டமில் இதை ரிலீஸ் பண்ணாங்க. ஹிஸ்ட்ரி ஆஃப் ஜாவா பார்த்தோம். இப்போ ஜாவானா என்ன, அதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, அதோட ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஆல்ரெடி சொன்னேன் அசம்பிளி லாங்குவேஜை மிஷினாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு யார் இருக்கா, அசம்பிளர்னு ஒரு டிரான்ஸ்லேட்டர் இருக்காருன்னு. அதே மாதிரி ஒவ்வொரு லாங்குவேஜ் ஹை லெவல் லாங்குவேஜுக்கும் யார் இருப்பான்னு கேட்டிங்கன்னா ஒரு டிரான்ஸ்லேட்டர் இருப்பார். அவர் தான் யாருன்னு கேட்டிங்கன்னா கம்பைலர். சரிங்களா? ஸோ அந்த கம்பைலர் இஸ் அ டிரான்ஸ்லேட்டர் விச் கன்வெர்ட்ஸ் நம்மளோட ஹை லெவல் லாங்குவேஜ் டு த லோ லெவல் லாங்குவேஜ். சரிங்களா? ஸோ இந்த கம்பைலர் வந்து ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் இண்டிவிஜுவலாக ஒரு கம்பைலர் இருப்பார். அதே மாதிரி நம்மளுடைய ஹை லெவல் லாங்குவேஜ் ஜாவாக்கும் ஜாவா கம்பைலர் இருக்காரு. அது போக ஜாவாவோட மெயின் ஃபியூச்சர் என்ன, ஜாவாவை பற்றி 2 வரியில் சொல்லணும் அப்படின்னா இட் இஸ் அ பியூர் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அண்ட் இட் இஸ் அ பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் லாங்குவேஜ். பியூர் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் C++ எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் தான். பட் ஆப்ஜெக்ட் இல்லாமல் கூட நீங்கள் என்ன பண்ணலாம்னா ப்ரோக்ராம் பண்ணலாம். பட் ஜாவாவை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எவ்ரிதிங் இஸ் அன் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் இல்லாமல் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா ஒரு மெயின் ஃபங்க்ஷனே பார்த்தீங்கன்னா கிளாஸுக்குள்ளே தான் இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த இதை நம்ம எலாபரேட்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எல்லாமே ஆப்ஜெக்ட் வச்சு தான் இம்ப்ளிசிட்டாகவும் அதை ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி தான் ஒரு ப்ரோக்ராமையே எக்ஸிக்யூஷன் பண்ணும். ஸோ ஆப்ஜெக்ட் இல்லாமல் நம்ம ஜாவாவில் எதையுமே நம்ம ரன் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் ஜாவாவை நம்ம என்ன சொல்கிறோம்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் அ பியூர் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கப்புறம் மெயின் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் லாங்குவேஜ். அப்படி என்ன பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்னா என்ன அப்படின்னா இப்போ நான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போ நீங்கள் சில சாஃப்ட்வேர் சில ஆப்ஸ் அந்த மாதிரி எடுத்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா சில ரெக்கமெண்டட் கொடுத்துருப்பாங்க. இத்தனை ஜிபி ரேம் உள்ளது இருக்கணும், இல்லை இத்தனை ஹார்ட் டிஸ்க் இருக்கணும், இவ்வளோ மெமரி வந்து இருக்கணும், இல்லை இந்த வெர்ஷனில் இருக்கணும் நம்மளுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இதெல்லாம் இருந்தால் தான் இந்த சாஃப்ட்வேர் நம்ம இன்ஸ்டால் பண்ணி டெவலப் பண்ண முடியும் அப்படின்னு நமக்கு சில ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இல்லை பர்டிகுலர் ஹார்ட்வேர் இப்படி இருக்கணும், பர்டிகுலர் சாஃப்ட்வேர் இருக்கணும், பர்டிகுலர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கணும்
அப்படின்னு நமக்கு சில இது கொடுத்துருப்பாங்க. பட் ஜாவாவை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கோ நம்ம டெவலப் பண்ணுறதுக்கோ அப்படி எந்த ரெக்கமெண்டேஷன்ஸும் கிடையாது. நீங்கள் பழைய பென்டிஎம் 4 ப்ராசஸராக இருந்தால் கூட நீங்கள் ஜாவாவை அந்த சிஸ்டமில் என்ன பண்ணலாம்னா இன்ஸ்டால் பண்ணி டெவலப் பண்ணி நீங்கள் ரன் பண்ணலாம். அதைத்தான் நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு ஸ்லோகன்னா ரைட் ஒன்ஸ் ரன் எனிவேர் அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க. நீங்கள் எங்கேனாலும் டெவலப் பண்ணி எங்கேனாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ரன் பண்ணிக்கலாம். ஸோ அப்படின்னா எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துலையும் இனிமேல் வந்ததாக இருக்கட்டும் இனி வரப்போகிறதா இருக்கட்டும் எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக இருந்தாலும் சரி எத்தனை ஜிபி ரேம் உங்களுடைய ஸ்பெசிஃபிகேஷன் உங்களுடைய சிஸ்டம் இருந்தாலும் சரி நம்ம ஜாவாவை என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ப்ரோக்ராம் வந்து டெவலப் பண்ணி ப்ராஜெக்ட் பண்ணலாம். ஸோ அதனால தான் இது என்ன சொல்கிறாங்கன்னா பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் லாங்குவேஜ். ஸோ அந்த 1995 வெரி பாப்புலராக வந்த ஒரு இந்த இண்டிபெண்ட் இது வந்து எதுன்னு கேட்டிங்கன்னா ஜாவா தான். ஏன்னா அப்போ தான் வந்து நமக்கு மைக்ரோசாஃப்ட்டுக்கு ஆப்போனண்ட்டாக நம்ம என்ன பண்ணாங்கன்னா யூனிக்ஸ் லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரொம்ப வேகமாக டெவலப் ஆகிட்டு இருந்தது. ஸோ ஓப்பன் சோர்ஸ் நமக்கு கிடைச்சதுனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஓப்பன் சோர்ஸ் சப்போர்ட்டட் லாங்குவேஜஸ் ஏதாவது கிடைக்காதா அப்படின்ட்டு இருந்தப்போ ஜாவா டெவலப் ஆன உடனே 90% ஆஃப் கம்பெனிஸ் கார்பரேட் கம்பெனிஸ் வந்து எங்கே மாறிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா ஜாவாவுக்கு மாறிட்டாங்க. ஸோ இது வந்து ஜாவாவோட மெயின் ஃபியூச்சர்ஸ். ஸோ ஜாவாவை எங்கெங்கெல்லாம் நான் இங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ இங்கே பாருங்கள் மொபைல் அப்ளிகேஷன்ஸ். இப்போ மொபைல் அப்ளிகேஷனில் ஆப் எல்லாமே நமக்கு ஜாவா யூஸ் பண்ணி டெவலப் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்ஸ் நம்ம சிஸ்டமில் நீங்கள் ஏதாவது அப்ளிகேஷன் லெவல் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணுன்னாலும் நீங்கள் ஜாவா யூஸ் பண்ணி டெவலப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வெப்சைட் ரெடி பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை வெப் சர்வீசஸ் ஏதாவது யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும் நெட்வொர்க்கிங் சைடு ப்ரோக்ராமிங் பண்ணணுன்னாலும் நம்ம ஜாவா வந்து என்ன ஆகும்னா அப்ளிகபிள் ஆகும். அதே மாதிரி கேம்ஸ் டெவலப் பண்ணணுன்னாலும் நீங்கள் ஜாவா யூஸ் பண்ணி பண்ணலாம். டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதுக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஜாவா யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். ஸோ ஜாவா வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1995 ஒரு பெரிய பண்டில்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு அப்ளிகேஷன் லெவல் ப்ரோக்ராமிங்காக இருந்தாலும் வெப் பேஸ்டு ப்ரோக்ராமிங்காக இருந்தாலும் எல்லாத்துக்கும் நெட்வொர்க்கிங் கான்செப்டாக இருந்தாலும் டேட்டா பேஸ் கனெக்டிவிட்டியாக இருந்தாலும் எல்லாத்துக்குரிய கோடிங்கும் ஒரே இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எல்லாத்துக்கான கிளாஸஸ் மெத்தட்ஸ் எல்லாமே ப்ரீடிஃபைண்டாக ஜாவாவில் டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஜாவா வந்து ஒரு பண்டில் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு தனி கம்பைலர் அதுக்கு தனி டேட்டா பேஸ் டிரைவர் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஸ்ட்ராங் நெட்வொர்க்கிங் ஃபெசிலிட்டிஸும் இதில் இருக்குது. ஸோ ஜாவாவோட பெரிய அட்வான்டேஜ் இது. ஜாவாவோட ஃபியூச்சர்ஸ் ஜாவாவில் என்னென்னலாம் இருக்குது இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட். நான் ஆல்ரெடி சொன்னேன் இட் இஸ் அ பியூர் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். எவ்ரிதிங் இஸ் அன் ஆப்ஜெக்ட் இல்லாமல் எதுவுமே நம்மளால் செய்ய முடியாது. இது ஃபஸ்ட்டு திங். செகண்ட் திங் என்னென்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும் கோடிங் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் டு த C++. இங்கே வந்து அதில் இருக்கக்கூடிய காம்படேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் காம்படேட்டிவ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே இங்கே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா காம்ப்ளெக்ஸாக இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே இங்கே அவாய்ட் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? ரொம்ப ஈஸியாக நீங்கள் லேர்ன் பண்ணலாம், ஈஸியாக நம்ம ரைட் பண்ணலாம் கம்பேர் டு C++. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா C++ தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங்னு ஒரு கான்செப்ட் C++ல உண்டு. ஸோ அதில் இருக்கக்கூடிய கான்செப்ட் இங்கே எங்கே கிடையாது, ஜாவாவில் கிடையாது. அதே மாதிரி பாயிண்டர்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கும், விர்ச்சுவல் பேஸ் கிளாஸஸ்னு ஒரு C++ல ஒரு கான்செப்ட்ஸ் இருக்கும். அதெல்லாம் இங்கே வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அவாய்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு இன்ஸ்டடாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் அதை விட ஈஸியாக நம்ம கோட் பண்ணுற மாதிரி இங்கே ப்ரீ டிஃபைன்டு கிளாஸஸ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ வெரி சிம்பிள் டு லேர்ன் அண்ட் சிம்பிள் டு ரைட். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் செக்யூர்டு. ஜாவாவில் பார்த்தீங்கன்னா பாயிண்டர்ஸ் கான்செப்டை அவாய்ட் பண்ணதுனால நீங்கள் மெமரியை வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாது, மெமரி அட்ரஸிங்கை ஹேக் பண்ண முடியாது. ஸோ ஜாவா வந்து பயங்கர செக்யூர்டான ஒரு லாங்குவேஜ். நீங்கள் ஜாவாவில் பண்ணக்கூடிய எந்த ப்ரோக்ராமிங்கையுமே இது வந்து நமக்கு ரொம்ப செக்யூரிட்டி வந்து ரொம்ப அதிக லெவலில் ஹை லெவல் ஆஃப் செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணும். ஸோ அதனால் நமக்கு டேட்டா வந்து ஹேக் ஆகிறதுக்கோ லாஸ் ஆகிறதுக்கோ சான்சஸ் வந்து கிடையாது. அடுத்து நான் சொன்ன மாதிரி பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட். ஸோ நீங்கள் எந்த இடத்துல வேணால் டெவலப் பண்ணி எங்கே வேணாலும் நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துலையும் எல்லா ஹார்ட்வேர்லையும் என்ன மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் உள்ள சிஸ்டம்ஸ்லையும் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ இட் இஸ் அ பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட். அடுத்து ரோபஸ்ட். இந்த ஃபியூச்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஜாவாவில் மெயினாக 3 கான்செப்ட் வந்து சொல்கிறாங்க. ஒன்று வந்து மெமரி மேனேஜ்மெண்ட், அன்வான்ட் யூஸ் ஆஃப் மெமரிஸ். ஸோ ஆப்ஜெக்ட் ஆக்கு பண்ணக்கூடிய மெமரிஸ் வந்து ஒரு பர்டிகுலர் டைம் வரைக்கும் அதை யூஸ் பண்ணலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கார்பேஜ் கலெக்டர் அப்படின்னு ஒரு கிளாஸ் அங்கே இருக்குது. ஸோ இந்த கார்பேஜ் கலெக்டர் என்ன பண்ணும்னா அன்வான்ட் மெமரிஸ் ஆர் அன்யூஸ்டு மெமரிஸ் நம்ம ரேமில் இருக்குன்னு சொன்னால் அதை என்ன பண்ணிடும் அப்படின்னா டீஅலோகேட் பண்ணிடும். ஸோ அதனால் உங்களுக்கு ரேமில் எப்பயுமே தேவையில்லாத
ப்ரோக்ராம்ஸோ ஆப்ஜெக்ட்ஸோ ஃபங்க்ஷன்ஸோ வந்து ஹோல்ட் ஆகாது. ஸோ அதனால் ரொம்ப ஃபாஸ்டராக இருக்கும். எக்ஸிக்யூஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்டராக இருக்கும், ஸ்லோவாக இருக்காது. வேகமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எஃபிஷியண்ட்டான ப்ரோக்ராம் வந்து நீங்கள் இங்கே அச்சீவ் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங், எரர் ஹேண்ட்லிங் வந்து இங்கே ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம ஒரு கான்செப்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஜஸ்ட் இன்ட்ரோவாக நம்ம அதோட ஃபியூச்சர்ஸை பார்க்க போகிறோம். இது எல்லாமே ஒவ்வொரு ஹெட்டிங் நம்ம ஒவ்வொரு கான்செப்டாக நம்ம உள்ள ஒவ்வொரு சாப்டர்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அடுத்து போர்ட்டபிளும் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட்டும் அப்படியே ஒரு வைஸ் வர்ஸா சிமிலர் தான். ரெண்டுமே எந்த இடத்துலனாலும் நீங்கள் நம்ம ஜாவாவை டெவலப் பண்ணிக்கலாம். இட் இஸ் அ போர்ட்டபிள். அதே மாதிரி ஆர்கிடெக்சரல் நியூட்ரல் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதோட ஆர்கிடெக்சர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிட் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கும் வேரி ஆகாது. இப்போ நீங்கள் சியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 32 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு வேரியபிளை சேவ் பண்ணுறதுக்கு 2 பைட்ஸ் தான் மெமரி அலோகேட் பண்ணும். ஆனால் 64 பிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 பைட்ஸ் அலோகேட் ஆகும். ஸோ நீங்கள் உங்களோட ஆர்கிடெக்சர், உங்களோட சிஸ்டமோட ஆர்கிடெக்சரை பொறுத்த வரைக்கும் மெமரி அலோகேஷன் மாறும். பட் ஜாவாவில் அப்படி கிடையாது. குளோபலாகவே எல்லாத்துக்கும் 4 பைட்ஸ் மெமரி அலோகேஷன் வந்து நடக்கும். ஒவ்வொரு வேரியபிளுக்கும் ஸ்பெசிஃபைடாக உள்ள டிசைன் பண்ணி வச்சிருக்கிறாங்க, உள்ள ரிசர்வ்டாகவே நமக்கு டிசைன் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதை பொறுத்து மாறும். என்ன டைப் ஆஃப் பிட் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் உங்களுக்கு இருந்ததுனால எதர் 32 ஆர் 64 என்ன இருந்தாலுமே உங்களுக்கு மெமரி அலோகேஷன் வந்து குளோபலாக இருக்கும், காமனாக இருக்கும். ஸோ இது வந்து ஆர்கிடெக்சர் நியூட்ரல். அதே மாதிரி டைனமிக் சேஞ்சஸ் அண்ட் அப்டேட்ஸ் வந்து ஜாவாவில் இருந்துகிட்டே இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங், ஹைபர்நெட்ஸ் இந்த மாதிரி போய்கிட்டே இருக்குது நமக்கு ஜாவாவில். ஸோ அதே மாதிரி பீன் கான்செப்ட், சர்வ்லெட் கான்செப்ட்லாம் இன்ன வரைக்கும் வெப் சர்வீசஸில் நமக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஜாவாவோட எக்ஸிக்யூஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு இன்ட்ரோவாக சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் சாப்டரில் ஜாவா விர்ச்சுவல் மிஷினை பற்றி நான் எலாபரேட்டாக நான் சொல்கிறேன். ஸோ இதோட எக்ஸிக்யூஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பைலர் எடுத்துகிட்டு போய் உங்களோட சோர்ஸ் லாங்குவேஜை கம்பைல் பண்ணி இன்டர்மீடியட் கோடு வந்து என்னவா மாறும்னு கேட்டிங்கன்னா பைட் கோடாக மாறும். கம்பைலர்னு ஒரு டூல் இருக்குது. இங்கே நீங்கள் ரன் பண்ணுறதுக்கு 2 டூலை நம்ம கால் பண்ணணும். ஸோ 2 டூல் வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸிக்யூஷனுக்கு வருவாங்க. ஸோ நீங்கள் உங்களுடைய ப்ரோக்ராமிங் நீங்கள் பண்ணி ஹை லெவல் லாங்குவேஜில் பண்ணுறத நம்ம ஜாவா ஃபைலாக சேவ் பண்ணுவோம். எந்த எடிட்டர்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நோட் பேடில் நீங்கள் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், இல்லை எக்லிப்ஸ் இந்த மாதிரி என்ன ஐடிஇஸ்ங்கிறது நம்ம ஒரு ப்ரோக்ராமை டைப் பண்ணி எந்த இடத்துல டெவலப் பண்ணுறோமோ அதை தான் நம்ம ஐடிஇஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தட் இஸ் இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நீங்கள் ஜாவா எடிட்டர்ஸ் எதுனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் சேவ் பண்ணக்கூடிய லாங்குவேஜ் ஹை லெவல் லாங்குவேஜில் .java ஃபைலாக சேவ் பண்ணுவீங்க. ஸோ ஜாவா கம்பைலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபைலை எடுத்துகிட்டு போய் இன்டர்மீடியட் கோடாக ஜென்ரேட் பண்ணுறாங்க. இந்த இன்டர்மீடியட் கோடு மற்ற லாங்குவேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆஸ்கி கோடு. ஆல்ரெடி நீங்கள் ப்ரோக்ராம் படித்தவங்களுக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கும் நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ நம்ம கம்பைலர், நம்ம டிரான்ஸ்லேட்டர், நான் என்ன சொன்னேன், எல்லா சிஸ்டமுக்குமே மெஷின் லாங்குவேஜ் தான் நம்ம புரியும்னு சொன்னோம். ஸோ ஹை லெவல் லாங்குவேஜை மெஷினாக மாற்றணும்னா ஒரு கேரக்டரை நம்மளால் பைனரியாக மாற்ற முடியுமானா முடியாது. இட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ இந்த கேரக்டரை வந்து ஜஸ்ட் ஏதாவது ஒரு நியூமரிக்காக ஒரு டெசிமலாக மாற்றி அந்த டெசிமலை தான் பைனரியாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் மித்த லாங்குவேஜஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்கி கோடு அப்படின்னு ஒரு இன்டர்மீடியட் கோடு இருக்குது, அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். இந்த கோடை நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும். இது எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா கேபிட்டல் லெட்டர் ஏலேருந்து இசட் வரைக்கும் ஒரு நம்பரிங் வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கேபிட்டல் லெட்டர் ஏனா 65, ஸ்மால் லெட்டர் ஏனா 97. ஸோ இதுலேருந்து அதே மாதிரி நம்பரிங்ஸ் இருக்கும். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு கேரக்டருக்கும் அது நியூமரிக்காக மாறி அங்கேருந்து பைனரியாக கன்வெர்ட் பண்ணும். இதுதான் அந்த டிரான்ஸ்லேட்டரோடைய வேலை. ஸோ இங்கே வந்து ஆஸ்கி கோடாக மாறுது. பட் ஜாவாவில் பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியட் கோடு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா பைட் கோடு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அங்கே வந்து நீங்கள் அந்த இன்டர்மீடியட் கோடு கன்வெர்ட் ஆகிறதெல்லாம் பார்க்க முடியாது. பட் ஜாவாவில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா வியூ பண்ணலாம், பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ இதுதான் வந்து உங்களோட இன்டர்பிரிட்டேஷன். ஸோ அதுக்கப்புறம் ஜாவா இன்டர்பிரேட்டர் வந்து அந்த பைட் கோடை இன்புட்டாக எடுத்து மெஷின் கோடாக மாற்றி அதுக்கப்புறம் உங்களுடைய எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் அவுட்புட்டை வந்து வெளியில் கொடுக்கும். ஸோ 2 பேரும் நமக்கு ரன் பண்ணுறதுக்கு தேவைப்படுவாங்க. ஒரு ஜாவா ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ணணும்னா ஜாவா கம்பைலர் அப்படின்ற ஒரு டூல் நம்ம எடுக்கணும், ஜாவா இன்டர்பிரேட்டர் அப்படின்ற ஒரு டூலும் நம்ம எடுக்கணும். ஸோ இந்த 2 டூலும் தான் நமக்கு இன்டர்பிரேட் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஜாவாவில் அடுத்து பார்த்தீங்கன்னா மல்டி த்ரெட்டிங் கான்செப்ட்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை வெரி லார்ஜ் ப்ரோக்ராம்ஸாக இருக்குது, இதை நம்மளால் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா லார்ஜ் ப்ரோக்ராமாக இருக்குது, எப்படி ஆக்குபை பண்ணி ரன் பண்ணுறது அப்படின்றப்ப உங்களுக்கு தேவைப்படுற நேரத்துக்கு மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு த்ரெட்டாக கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. அப்போ த்ரெட்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த லார்ஜ் ப்ரோக்ராம்ஸை குட்டி குட்டியாக டிவைட் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற நேரம் மட்டும் சைமுல்டேனியஸாக ரன் பண்ணுவாங்க. இது நமக்கு இப்போ சொல்லும் போதே புரியாது, பட் இம்ப்ளிமெண்டேஷன் நம்ம ப்ரோக்ராமை எடுத்து பார்க்கும்போது ரன் பண்ணுறப்போ உங்களுக்கு தெரியும். ஃபியூச்சர்ஸ் மட்டும் தான் நான் சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி ஜாவா வந்து டிஸ்ட்ரிபியூட்டட்
டிஸ்ட்ரிபியூட்டட் என்விரான்மெண்ட். இந்த டிஸ்ட்ரிபியூட்டட் என்விரான்மெண்ட்னு சொல்கிறப்ப பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நீங்கள் C++ ஆல்ரெடி கோடிங் பண்ணியிருக்கீங்க, நான் அப்படியே ஜாவாக்கு கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா, ஜாவாவில் நேட்டிவ் மெத்தட்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. அது மூலமாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அப்படியே ஈஸியாக நீங்கள் ஜாவாக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் மெயின் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் அ ஜாவா. ஸோ இனிமேல் நீ வர்ற வீடியோஸை நம்ம ஒன்றா இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இந்த பேசிக் இன்ட்ரோடக்ஷனும் ஃபியூச்சர்ஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் அ ஜாவா பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஜாவா ப்ரோக்ராமோட எப்படி நம்ம ப்ரோக்ராமிங் பண்ணுறது, வேரியபிள்ஸ், டேட்டா டைப்ஸ், இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.